அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எது, கவலையை போக்கும் காலங்கள் எது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவினை முழுமையாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் தனுசு ராசி, மூல நட்சத்திரம், கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம் என பலதரப்பட்ட நட்சத்திரங்களுக்கு தொடர்ந்து பலன்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனம் என்றாலே ராசிநாதன் சுபகிரகம் குரு பகவான், சுபத்தன்மை இருக்கக்கூடியவர். அதாவது கெட்டவன் கூட நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைப்பும் எண்ணமும் கொண்டவர்கள் இந்த மீனராசியில் பிறந்தவங்க. அதில் பர்டிகுலராக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலைக்கு உரியவர்கள். வேலைக்கு காரகரமான சனி பகவானை உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் கண்டிப்பாக மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய வேலையை சரியாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஆளுமை தன்மையை விட அந்த வேலையை செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு கவலைன்னு வரும்போது யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. முதல்ல உங்களுக்கு துலா ராசியில் பிறந்தவங்க அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்க உங்கள் கூட நட்போ உறவோ வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டமும் கவலையும் நீக்கப்படும். அவர்கள் ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுக்கு நிச்சயம் உதவிகள் செய்வாங்க. அதில் மறுப்பதற்கு இல்லை. பணம் சம்மந்தமான ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற வேறு எந்த உதவியாக இருந்தாலும் சரி அவர் மூலம் நடக்கும். அப்போது துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க உங்க கூட இருந்தால் நட்போ உறவோ அது எந்த உறவாக இருந்தாலும் அதை தக்க வச்சுக்குங்க. இரண்டாவதாக நாங்கள் சொல்லக்கூடியது கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள். ஸோ இவர்கள் மூலமாக புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிக்கு சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் நிச்சயமான முறையில் இருக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான பிரச்சனைக்கும் அவருடைய உறுதியும் ஒத்துழைப்பும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசி என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மீன ராசி, மீன லக்னம், அதாவது உங்களுடைய ராசியிலே பிறந்தவர்களே இருக்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக உங்களுக்கு அதீத நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் உங்களுக்கு நடக்கும். இதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாக தெரியாமலோ உங்களுக்கு சில கெடுபலங்களும் விரயங்களும் அவர்களால் தீமையும் நடக்கலாம். கொஞ்சம் மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுவே எந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சுக்கிர திசை அல்லது ராகு திசை, சுக்கிர புத்தி அல்லது ராகு புத்தி காலகட்டங்கள் கவலையை போக்கும் காலகட்டங்களாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மாதங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஐப்பசி மாதம் உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். ஐப்பசி, மாசி மற்றும் தை மாதம், இந்த 3 மாதங்களும் நீங்கள் நினச்சது நடக்கும். அந்த காலகட்டத்தில் எதிரிகள் வீழ்வார்கள், கஷ்டங்கள் கவலைகள் கண்டிப்பாக தீரும். சரிங்களா? ஸோ இந்த மாதங்களை பயன்படுத்திங்க. மேலும் மீனத்தில் உத்திரட்டாதியில் பிறந்த நீங்கள் வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் கால பைரவருடைய வழிபாடை காலம் முழுவதும் செய்யுங்கள். அவர்களுடைய திருவடியை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கஷ்டம் கவலை தீரும். சரிங்களா? காலபைரவருடைய மட்டும் தெளிவாக நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.